ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷல் குழி பணியாரம். இட்லி மாவு அல்லது தோசை மாவு 3 கப்பு, வெங்காயம் 1, துருவிய கேரட் 1, துருவிய தேங்காய் 1/4 கப்பு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி இலை 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க, அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தை சேர்த்து வெடிக்க விடுங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, அதையும் இது கூட நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, துருவிய கேரட், வெங்காயத்தோட இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கடைசியாக துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு இறக்கின உடனே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் இந்த வெங்காயம் கேரட்டு மசாலாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பனியாரக்கல்லை வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தடவிக்கோங்க. கல் காஞ்சதும் இதில் ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிடுவாங்க. இதை வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடுங்க. சுவையான குழி பணியாரம் ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.